அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஹிந்தியில் நம்ம டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். எதுக்கு டென்சஸ் அப்படின்னா, நம்ம பேசுகிறப்ப டென்சஸ் நம்ம ஒரு செயல் நிகழ்காலத்தில் யூஸ் பண்ணுறோமா, எதிர்காலத்தில் அதை சொல்கிறோமான்றதை வெளிப்படுத்த உதவும். ஸோ இப்போ பார்க்க போகிறது 3 டென்சஸ்: சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சரை ஹிந்தியில் வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீனிங்கோட. ஓகேவா? இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஹூம், ஹை, ஹைங். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மைம் வந்தால் எப்படி வரணும், வகு வந்தால் எப்படி வரணும்னு இப்போ பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ் மையில் ஆரம்பித்தா அது ஹூங்கில் முடியணும். அதாவது நான் சாப்பிடுகிறேன், வந்தேன், போனேன், அந்த ஏன் சவுண்டு மாதிரி. வகுல ஆரம்பித்தா ஹையில் முடியணும். அவன் வந்தான், போனான், சென்றான். இல்லை அவள் வந்தாள், போனாள். அந்த ஆள் இல்லைன்னா ஆன் சவுண்டு தான் ஹை. வகுனா ஹையில் முடியணும். ஹம்மில் ஆரம்பித்தா ஹைங்கில் முடியணும். அதாவது வி ஆறுன்ற மாதிரி, நாங்கள் சென்றோம், பார்த்தோம், போனோம், வந்தோம், அந்த ஓம் சவுண்டு மாதிரி தான் ஹம்மில் ஆரம்பித்தா ஹைங்னு முடியணும். வே அவர்கள்னு வந்தால் ஹைங் தான் வரும். ஹம்முக்கும் வேக்கும் ஹைங் தான் வரும். பாருங்கள், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், மை குஷ் ஹூங், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஐ எம் ஹாப்பின்னு அர்த்தம். ஸோ சிம்பிள் ப்ரெசண்டில் மைமில் ஆரம்பித்ததுனால ஹூங்னு முடியுது. மை குஷ் ஹூங். நெக்ஸ்ட்டு வகுல ஆரம்பித்தா ஹைன்னு பார்த்தோம். வகு டாக்டர் ஹே, அவன் ஒரு டாக்டர். வகுல ஆரம்பித்ததுனால ஹைன்னு முடியுது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்தது பாருங்கள், ஹம். ஹம் தயார் ஹேங், ஹம் தயார் ஹேங், நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஹம்மில் ஆரம்பித்தா ஹைங்னு முடியணும். இப்போ நம்ம பார்த்தது டென்சஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். இதோட சஃபிக்ஸில் என்ன சேர்க்கணும், ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன சேர்க்கணும், பாஸ்ட்னா என்ன, ஃப்யூச்சர்னா என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மயில் ஆரம்பித்தா ஹூங்னு சொன்னேன். வேர்போட ஆணாக இருந்தால் தான்ற வேர்டும், பெண்ணாக இருந்தால் தீன்ற எழுத்தும் சேர்க்கணும். மயில் ஆரம்பித்தா தாஹூங், பெண்ணாக இருந்தால் தீஹூங்னு முடியணும். வகுல ஆரம்பித்தா தாகை, ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் தீகை. ஹம் இல்லை வேல் ஆரம்பித்தா தேஹைங்னு முடியணும். அதாவது ப்ளூரல் இல்லை, மரியாதையை குறிக்கிறது தேஹைங். இப்போ ஒன்று ஒன்றா எக்ஸாம்பிளோட பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் சாப்பிடுகிறேன் எப்படி சொல்லணும், மை கானா காத்தா ஹூங். கா அப்படின்ற ஒரு வேர்போட தா சேர்க்குறோம். மை கானா காத்தா ஹூங். இது ஒரு பையன் சொல்கிற மாதிரி இருக்கனால காத்தான்னு சொல்கிறோம். பெண் சொல்கிற மாதிரி இருந்தால் காத்தி அப்படின்னு முடிக்க போகிறோம். மை கானா காத்தி ஹூங் அப்படின்னு ஒரு பெண்ணாக இருந்தால் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெண் சொல்கிற மாதிரி பார்க்கலாம். வஹ் ஸ்கூல் ஜாத்தி ஹே, அவள் பள்ளிக்கு செல்கிறாள். அவள்ன்றதுனால ஜாத்தி ஹே, தீ ஹே அப்படின்னு முடியுது. இது ப்ரெசன்ட் டென்ஸுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹம். ஹம்மில் ஆரம்பித்தா தே ஹைங்னு பார்த்தோம். ஹம் ஹம் கேல் தே ஹைங், நாங்கள் விளையாடுகிறோம். ஹம்மில் ஆரம்பித்தா தே ஹைங், ஹம் கேல் தே ஹைங், நாங்கள் விளையாடுகிறோம். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸுக்கான 3 எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். சப்ஜெக்டோட வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் சேர்க்குறது தான் இதோட ஸ்ட்ரக்சர். இப்போ பாஸ்ட் டென்ஸில் மையில் இல்லை வகுல ஆரம்பித்தா பையனாக இருந்தால் தான்னு முடியணும். மை இல்லை வகுல ஃபீமேலாக இருந்தால் அது தீன்னு முடியணும். ஹம் இல்லை வேவாக இருந்தால், அதாவது ரெஸ்பெக்ட் இல்லை ப்ளூரல் ஃபார்ம்னா தேன்னு முடியணும். இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், மைனே கானா காயா, நான் சாப்பாடு சாப்பிட்டேன். ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் காத்தா ஹேன்னு முடிச்சிருப்போம். பாஸ்ட்டுங்கிற வாசி மைனே கானா, காத்தா ஹேக்கு பதிலாக காயா அப்படின்னு அந்த சென்டென்ஸ் முடியுது. பாஸ்ட் டென்ஸ். இப்போ அவர் சென்றார், வஹ் கயா, வஹ் கயா. மோஸ்ட்லி ஜாத்தா ஹேன்னு ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட்டுன்றதுனால அது கயா அப்படின்னு மாறுது. ஆணாக இருக்கிறதுனால கயா. நெக்ஸ்ட்டு, அவள் சென்றாள் எப்படி சொல்லணும், வஹ் கயி. பெண்ணாக இருக்கிறதுனால கயி, பையனாக இருந்தால் கயா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாங்கள் விளையாடினோம் எப்படி சொல்லலாம், ஹம் கேலே, ஹம் கேலே. ஹம் அப்படின்றது ப்ளூரல், ஸோ ஹம் கேலே. இதே சென்டென்ஸை நம்ம ஹம் கேல் தே தே அப்படின்னு முடிக்கலாம், எந்த தப்புமே இல்லை. கேல் தே போட்டால் தேன்னு முடிக்கணும். இப்போ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் கா இல்லைன்னா கி இல்லைன்னா கே, இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டோட தான் இந்த ஸ்ட்ரக்சர் முடியும். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ மையில் ஆரம்பித்தா ஊங்கா இல்லைன்னா ஊங்கி. வகுல ஆரம்பித்தா எகா இல்லைன்னா எகின்னு முடியும். ஹம் இல்லைன்னா வே, இது ரெண்டுத்துக்குமே எங்கே அப்படின்ற சவுண்டோட முடியும். எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். நான் போவேன், ஐ வில் கோ, இது எப்படி சொல்லலாம், மை ஜாவுங்கா. இந்த இடத்துல சொல்கிறது பையன், அதனால் ஜாவுங்கா அப்படின்ற சவுண்டோட முடிஞ்சிருக்கு.
பெண்ணாக இருந்தால் மை ஜாவுங்கி அப்படின்னு முடியணும். ஊங்கி நான் போவேன், செய்தேன், வந்தேன், அந்த ஏன் சவுண்டு குறிக்கிறது தான் ஹிந்தியில் ஊங்கா இல்லைன்னா ஊங்கி அப்படின்ற சவுண்டு. போவேன் ஃப்யூச்சர் டென்ஸ். நெக்ஸ்ட்டு அவள் வருவாள் எப்படி சொல்லலாம்? வஹ் ஆயேகி. வகில் ஆரம்பித்தா எகா இல்லைன்னா எகின்னு பார்த்தோம். அவள் வருவாள். வஹ் ஜாயேகி. பெண்ணாக இருக்கிறதுனால எகின்ற சவுண்டோட முடியுது. அவள் வருவாள், போவாள், செய்தாள், அந்த ஆள் சவுண்டு தான் எகா இல்லைன்னா எகின்றது ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு குறிக்கிறோம். இப்போ நாங்கள் விளையாடுவோம் இது எப்படி சொல்லலாம்? ஹம் கேலேங்கே. கேலேங்கே நமக்கு தெரியும். ஹம் இல்லை வேல் ஆரம்பித்தா ஏங்கேன்ற சவுண்டு வரணும். விளையாடுவோம், செய்வோம், சாப்பிடுவோம், ஓம் சவுண்டு தான் ஹிந்தியில் ஏங்கே அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ குயிக்காக ஒரு கம்பேரிசன் டேபிள் பார்க்கலாமா? நான் சாப்பிட்றேன் எப்படி சொல்லலாம்? மை காத்தா ஹூங். மைமில் ஆரம்பித்ததுனால ஹூங், இது நார்மல். நான் சாப்பிட்டேன், ஐ ஏட் எப்படி சொல்லலாம்? மைனே காயா. அப்படி இல்லைன்னா மை காத்தா தா, ரெண்டுமே ரைட்டு தான். ஃப்யூச்சர் டென்ஸ் நான் சாப்பிடுவேன் எப்படி சொல்லலாம்? மை காவுங்கா இப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ராக்டிஸ் செஷன். அவள் விளையாடுகிறாள்ன்றதை வ கேல்திஹேன்னு சொல்கிறோம். இதுக்கான பாஸ்ட் டென்ஸும் ஃப்யூச்சர் டென்ஸ் ஃபார்மட்டும் என்ன வருன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக தெரிவிங்க. தேங்க்யூ. ஆன்சர் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது.